வரதட்சணை, ஈவ் டீசிங், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டம் என இந்த சமுதாயத்தில் பெண்களை பாதுகாக்க ஏராளமான சட்டங்கள் வந்துவிட்டன. இந்த சட்டங்களை சில பெண்கள் ஆண்களுக்கு எதிராக தவறாக பயன்படுத்துவதாக தற்போது புகார் எழுந்துள்ளது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தால் இந்த பிரச்சனை வராது என்று ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் அருள் துமிலன் கூறுகிறார். ஒரு மாத காலம், ஒரு வார காலத்திலேயே டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடிய தம்பதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காரணம் உடனடியாக அவங்களுக்கு ஆலோசனை இல்லாததான். உடனடியாக இது மாதிரி ஃபைல் செய்யாமல், டைவர்ஸ் கேஸை ஃபைல் செய்யாமல் ஒரு ஆலோசனை மையங்களில் செல்ல வேண்டும், கவுன்சிலிங் செய்ய வேண்டும். அப்புறம் இரண்டு குடும்ப தரப்பிலிருந்து பேசி அவர்களை மனநிலையை மாற்றி அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பெண்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட சட்டங்களை சில பெண்கள் கையில் எடுத்துக்கொண்டு ஆண்களை பழி வாங்குவதாக பாதிக்கப்பட்டவர்களே கூறுகின்றனர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வீட்டில் சின்ன சின்ன விஷயம்லாம் நடக்கும். ஒரு மனைவி கணவனுக்குள்ள அந்த விஷயத்துலாம் நடக்கும் போது அதே சும்மா போய் புகார் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட என்னை ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்புறம் நான் அடிக்காதவனே நான் அடித்ததாகவும் அப்புறம் அதையும் போய் புகார் சொல்லி என்னை மாட்டி விட பார்த்தாங்க. அப்புறம் அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாமே சேர்ந்து என்னை கொலை மிரட்டி என்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே வர விடாதபடி, அந்த ஏரியாக்கே வர விடாதபடி என்னை கொலை மிரட்டி என்ன ரொம்ப மிரட்டிருக்கிறாங்க. ஒரு ஆண் மீது 20க்கும் மேற்பட்ட மகளிர் காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? அதைவிட அவர் மீது கூறப்படும் அபாண்டமான குற்றச்சாட்டை கேட்க மனதை கல்லாக்கி கொள்ள வேண்டும். என் பசங்களை நானே பாலியம் பலாத்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கீழ்த்தனமா அதை ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து இது பண்ணிட்டு இருக்கா. என் பசங்களோட படிப்பும் பாதிக்குது. என் பசங்க ஒரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் பொண்ணு 7 வயசு ஆகுது, செகண்ட் பொண்ணு 5 வயசு ஆகுது. திருவட்டூர் காவல் நிலையத்தில் என்னை பாலியம் பலாத்காரம் பண்ணிட்டேன்னு சொல்லி புகார் கொடுத்து என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கா. எல்லா பேப்பர்லயும் போடுவேன், அங்க போடுவேன், இங்க போடுவேன்னு ஒவ்வொரு காவல் நிலையத்தில கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கா. சட்டங்கள் என்பது ஒவ்வொருவரின் பாதுகாப்புக்குத்தானே தவிர ஒருவரை ஒருவர் பழிவாங்கும் நோக்கில் அதை பயன்படுத்தக்கூடாது. கணவன் மனைவி இடையேயான அந்தரங்கம் அம்பலத்திற்கு வருவதும் குடும்பத்திற்கு நல்லதல்ல. இதுபோன்ற சட்டங்களை இருமுனை கூர் கொண்ட கத்தியாக பயன்படுத்தினால் சட்டத்தின் நோக்கமே பாழாகிவிடும். கணவன் மனைவி இடையே பரஸ்பரம் மனம் விட்டு பேசினால் இல்லறம் இனிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.